we have seen the overheads, fixed overheads எப்படி allocate பண்றது இந்த சம்ல நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது அதோட முக்கியமான விஷயம் புக்ல இருக்கக்கூடிய சம்ஸ் நம்ம பார்க்க போறோம். புக் சம்ஸ் எப்பவுமே இம்பார்ட்டன்ட். அந்த கான்செப்ட் கொஞ்சம் நம்ம பார்ப்போம். லெட்ஸ் கோ டு தி கான்செப்ட். புக் சம் இல்லஸ்ட்ரேஷன் 3 அப்படின்னு நினைக்கிறேன். illustration 3. Yes, illustration 3. அதாவது நார்மல் கெப்பாசிட்டி, நார்மல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இந்த கணக்கு வச்சு தான் நம்ம இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதாவது நார்மல் கெப்பாசிட்டி ப்ரொடக்ஷன் வச்சு தான் நம்ம போகணும். அதாவது 2 ப்ரொடக்ஷன் இருக்கும். நார்மல் கெப்பாசிட்டி, ஆக்சுவல் கெப்பாசிட்டி. நம்ம பேஸ்டான எப்பவுமே நார்மல் கெப்பாசிட்டியாக எடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த வச்சு தான் ஒரு கணக்கு இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இல்லஸ்ட்ரேஷன் நார்மல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி சிஏ ஃபைனல் புக்கில் இருக்கக்கூடிய எஃப்ஆர் பேப்பரில் இருக்கக்கூடிய கணக்கு பார்க்குறோம். A business plans for production overheads 10 lakh per annum. The normal level of production is 1 lakh units per annum. பிஸ்னஸ் பிளான் பண்ணுது ஓவர்ஹெட்ஸ் வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய் செலவாகுதுன்னு நினைக்குது. அதே போல் நார்மலாக ப்ரொடக்ஷன் எவ்வளோ தான் பண்ண முடியும், 1 லட்சம் யூனிட்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஆனால் டியூ டு சப்ளை டிஃபிகல்ட்டிஸ் business was only able to make 75,000 units in the current year. Other cost per unit were 126. அப்போ அதர் காஸ்ட் பெர் யூனிட் 126. அப்போ இந்த ஓவர்ஹெட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்டுடைய காஸ்ட் பெர் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் டிவைடட் பை 10 லட்சம் டிவைட் பை 1 லட்சம் போட்டால் 10 ரூபாய் கிடைக்குது. அப்போ டோட்டல் யூனிட் காஸ்ட் ஆஃப் டோட்டல் அப்படின்னு பார்த்தா 336 ரூபாய். பட் ஓவர்ஹெட்ஸ் டு பி எக்ஸ்பென்சடு, இந்த ஓவர்ஹெட்ஸை மட்டும் இன்வென்ட்ரிக்கு எவ்வளோ கொண்டு வரலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்போ ஓவர்ஹெட்ஸ் எப்படி நடந்தது பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா நடந்தது டோட்டலாக. இந்த டோட்டல் நடந்த 10 லட்சத்தில் அப்சார்ப்டு இன்வென்ட்ரிக்கு எவ்வளோ கொண்டு வரணும்னு நினைச்சோம்னா அதில் 7,50,000 தான் வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000 ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். அப்போ நார்மல் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் பிரகாரம் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் பெர் யூனிட்டுக்கு 10 ரூபாய் போட்டிங்கன்னா அப்போ 7,50,000 ரூபா மிச்சக்கூடியது நாட் அப்சார்ப்டு டு இன்வென்டரி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதே தான் நான் உங்களுக்கு என்னுடைய வழியில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மல் கெப்பாசிட்டி இருக்கும், ஆக்சுவல் கெப்பாசிட்டி இருக்கும். அந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து பிரிப்பாங்க. அந்த 10 ரூபா வந்துருக்கும் நார்மல் கெப்பாசிட்டிக்கு. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து இன்வென்ட்ரிக்கு 8,000 ரூபாயும் அன்அப்சார்ப்டு பிஎன்ல கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த சேம் சம்ம தான் இங்கேயும் கொடுத்துக்கலாம். இதுவும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. தேங்க்ஸ்.